வராகி அம்மனை எப்படி வழிபடுவது மற்றும் புகழ்பெற்ற கோயில்கள். வராகி அம்மன் என்பது இந்து மதத்தின் சக்தி உபாசனையில் முக்கியமான தெய்வமாக கருதப்படுகிறார். இவர் விஷ்ணுவின் வராக அவதாரத்தின் சக்தி ரூபம் மற்றும் சப்த மாதர்களில் 7 தெய்வீக மாதர்கள் ஒருவர். காப்பு, துணிச்சல், செல்வம் மற்றும் ஆட்சி சக்திக்கு வழிபடப்படுகிறார். வராகி அம்மனை வழிபடும் முறை, வழிபாட்டு விதி. சிறந்த நாட்கள்: வெள்ளிக்கிழமைகள் திருநங்கையர்களின் நாள், அமாவாசை புதிய நிலா, அஷ்டமி திதி 8வது திதி. சக்தி வழிபாட்டுக்கு சிறந்த நாள்: வழிபாட்டு முன் தயார், நேர்த்தியான குளித்து சுத்தமான ஆடைகள் அணியவும். மன உறுதி, பக்தி உணர்வுடன் இருக்க வேண்டும். வீடு அல்லது பூஜை இடத்தில் சுத்தம் வைத்திருக்க வேண்டும். பூஜை முறைகள்: வராகி அம்மன் படத்தை மூர்த்தியை வைத்து தீபம், தூபம், புஷ்பம் சமர்ப்பிக்கவும். அவருக்கு பிடித்த பூ செம்பருத்தி, அரளி, செங்கழுநீர். நைவேத்தியம்: வெள்ளை அரிசி, பாயசம், வெல்லம், தயிர், பழங்கள். மந்திரம்: தாமரை மீது அல்லது மனதிலேயே ஜெபிக்கலாம். ஓம் ஆயிம் ஹ்ரீம் ரீம் வஹ்னி வராக்கியை நமஹா அல்லது ஓம் வராகி தேவி நமஹா 108 முறை ஜபம் செய்யலாம். விரதம்: அமாவாசை தினங்களில் உண்ணா நோன்பு அல்லது பசிப்பட்டதும் சாதம், பழம் மட்டும் உண்டு விரதம் காத்தல். சக்தி வழிபாட்டில் மௌனம் அல்லது தியானம் பயனளிக்கும். புகழ்பெற்ற வராகி அம்மன் கோயில்கள்: திருச்செங்கோடு வராகி அம்மன் கோவில், சேலம் மாவட்டம். சிறுபாக்கம் வராகி அம்மன் கோவில், விழுப்புரம் அருகில். புதுக்கோட்டை வராகி அம்மன் கோவில், புறவாஞ்சேரி. முன்னைவராகி அம்மன் கோவில், சிவகங்கை மாவட்டம். சென்னை அவடியார் வராகி அம்மன் கோவில். விழிப்புணர்வுடன் நம்பிக்கையுடன் வழிபட்டால் வராகி அம்மன் உங்கள் வாழ்க்கையில் சக்தி, செல்வம் மற்றும் தீமைகளிலிருந்து பாதுகாப்பை தருவார்.